ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. குழந்தை பிறக்கிறதுக்கு ரொம்ப தாமதமாக இருதே, 10 வருஷம் ஆகுது அப்படிங்கிற இல்லையா? அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அடியேன் ஜோதிடர் லட்சுமி நரசிம்மன், திருநெல்வேலியிலேருந்து. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஜாதகத்தில் ராசி கட்டத்துக்கு 5ஆம் இடம் ரொம்ப நல்லா இருக்கும், 2 பேருக்கும். 9ஆம் இடமும் நல்லா இருக்கும். ஆனாலும் குழந்தை தாமதமாகும். டாக்டர் சொல்வார் 2 பேருமே ஃபிட்டு, உடம்புல எந்த குறையும் இல்லை குழந்தை பிறக்கிறதுக்கு அப்படின்னு. ஆனாலும் தாமதமாக இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, ஜாதக ரீதியாக பார்த்தீங்கன்னா சப்தாம்சம்னு சொல்லுவாள், D7 சார்ட். அதில் அதாவது குழந்தைகளை பற்றி சொல்கிறது, அது லக்னத்துக்கு 2, 6, 8 எப்படி இருக்குது, 5ஆம் இடத்துக்கு, அதில் 5ஆம் இடத்துக்கு சப்தாம்சத்தில் 2, 6, 8 எப்படி இருக்குது, இதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு ஜோதிட ரீதியாக சில வழிகள் இருக்குது, ப்ராக்டிக்கலாகவும் சில வழிகள் இருக்குது. அதைத்தான் அது சொல்லுது. 2ஆம் இடம்ங்கிறது மனம், அந்த டென்ஷன். 6ஆம் இடம்ங்கிறது டைஜஷன், சாப்பாடு சரியில்லாத உணவு. 8ஆம் இடம்ங்கிறது மன உளைச்சல், டென்ஷன், கோபம், அதெல்லாம். இப்போ இதுக்கு என்ன வழி அப்படின்னா, குவான்டிட்டி மேனேஜ்மெண்ட், சாப்பாட்டில் டைம் மேனேஜ்மெண்ட். டைம் மேனேஜ்மெண்ட்டுன்னா 8 மணிக்கு டிஃபன்னா எப்போவும் 8 மணிக்கு, 1 மணிக்கு லஞ்சுன்னா எப்போவும் 1 மணிக்கு லஞ்ச், ராத்திரி 8 மணிக்கு டின்னர்னா எப்போவும் 8 மணிக்கு. இதை ஸ்கிப் பண்ணக்கூடாது. அடுத்தது 4 இட்லின்னா எப்போவும் 4 இட்லி, 3 சப்பாத்தினா எப்போவும் 3 சப்பாத்தி, 1 டபரா சாதம்னா எப்போவும் 1. இதை ஸ்கிப் பண்ணவே கூடாது. காய்கறி வேணால் வச்சுக்கலாம். அடியேன் சொல்கிறத நீங்கள் டாக்டர்கிட்ட கூட வெரிஃபை பண்ணிக்கலாம், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்வார் கண்டிப்பாக. இன்னொன்று மன உளைச்சல் சொல்கிறோம் இல்லையா, டென்ஷனாக இருக்குது, அதை எப்படி குறைக்கிறது? 2 வழி. ஒன்று, கற்ப ரட்சாகாம்பாள், அந்த ஸ்லோகம் நெட்டில் கிடைக்கும். அதை கால வேளையில் குளிச்சுட்டு 2 பேரும் ஒன்றா உட்காந்து சொல்லுவோம் 48 நாள். அது போக ராத்திரி படுத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள் குலதெய்வம் பேர் அல்லது இஷ்ட தெய்வம், உங்களுக்கு பிடிச்ச தெய்வம் பேர் அல்லது கிருஷ்ணன், இவர் பேரை 108 தடவை சொல்லணும். தொடர்ச்சியாக 48 நாள் சொல்லிட்டு வந்தீங்கன்னா 100% மனம் நிம்மதியாக இருக்கும்போது குழந்தை பாக்கியம் ஏற்படுறது. அறிவோம் தத் சத்.